பழனிவேலு இவ்வளவு நாள் நம்மளையே நம்பிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு இது நாள் வரைக்கும் நம்மளால எதுவுமே ஒண்ணு கொடுக்கவே முடியல அப்படின்னு பழனிவேலுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறாரு நம்ம பாண்டியன். இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சுகன்யா சரியான கோபத்துல இருக்காங்க. வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு அவங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமா போய் சோஃபால உட்காந்துருக்காங்க. உடனே கோமதி இருந்துகிட்டு என்னடி இப்படி உட்காந்துருக்க கோவத்துல அப்படின்னதும், அத்தாச்சி உங்ககிட்ட நான் எதையும் பேச விரும்பல, நான் அவங்க வரட்டும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வர்றாங்க. இங்க பாரியா, மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்பு. அக்கா வேணும் மாமா வேணும்னு நீ இருந்த இருப்பெல்லாம் போதும். அவங்க பிள்ளைய நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர நம்ம நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்கல. அதனால இவங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு நீ என் கூட வர்ற அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னடி முடிஞ்சு போச்சுன்னு இந்த குதிச்சுக்கிட்டு அலையிறவ நான் இங்க தான் இருப்பேன், இவங்களை விட்டுட்டு வரமாட்டேன். உனக்கு எங்க இருக்கணும்னு விருப்பமோ போய் அங்க இருந்துக்க, நான் உன்னை ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாரியா, கடைக்கு போய் தங்கமயிலு அங்க இடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. சரி நம்மளும் போய் அந்த கடையில வேலை பார்க்கலாமேன்னு போனா, இந்த கடைக்கு நீங்க எதுக்கு வரீங்க, இந்த கடைக்கு என்ன முதலாளி ஆகலான்னு பாக்குறீங்களான்னு அவ என்ன அத்தனை கேள்வி கேட்கறா. இவளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு என்ன எனக்கு தலையெழுத்தாயா? இப்ப வரட்டும் உங்க மாமா, அவர்கிட்ட ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் சத்தம் கேக்குது. உடனே பழனிவேலு கொஞ்சம் அமைதியா இரு சுகன்யா, எதுவா இருந்தாலும் எங்க மாமா எனக்கு சரியானது தான் செய்வாரு, கிழிச்சாரு. அவர் என்னத்தை சரியா செஞ்சாரு? அவரு பிள்ளைக்கு நான் ஒண்ணு, உங்களுக்கு நான் ஒண்ணு இல்ல செஞ்சுக்கிட்டு கிடக்குறாரு. இதே அவங்கவுங்க வீட்டுல இருந்தாயாதான் மரியாதை. அதை விட்டுட்டு போய் இங்க இருந்தோம்னா நம்மளுக்கு இப்படிதான் மரியாதை கிடைக்கும், நம்மளே கேட்டு வாங்கணும் மரியாதைய அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னமா இந்த சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற? இங்க பாருங்க, நாங்க கிளம்புறோம் இந்த வீட்டை விட்டு. நாங்க இருக்கிறது இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நாங்க ஒண்ணு இந்த வீட்டுல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இங்க பாரியா, உன்னால எனக்கு கஞ்சி ஊத்த முடியாட்டி இப்பயே சொல்லிரு, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். அதை விட்டுட்டு இங்கெல்லாம் மானங்கட்ட பொழப்பு என்னால பொழைச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமேட்டு, இப்ப என்னடி தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன, இப்ப உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கணும், அம்புட்டு தானே, உனக்கு கேட்டு சொல்றேன் எங்க மாமாட்ட அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி இவர் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து இவங்க கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு கேட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என் முடிவா எனக்கு அந்த கடையை கொடுக்க முடியுமா முடியாதவங்கனால அந்த கடை எனக்கு கண்டிப்பா வேணும். இங்க இருக்க எல்லாருக்குமே அவங்களோட பங்கு கிடைக்குது, ஆனா எனக்கு மட்டும் அந்த கடை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னதும், இந்த பாருமா சுகன்யா, எனக்கு தெரியும் பழனிவேலுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. பாவம் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே எனக்காக அவன் அம்புட்டு கஷ்டப்படுறான். அப்படிப்பட்டவனை நான் என்ன விட்டு கொடுத்துருவானா? நீயே கேட்காம அவனுக்கு சரியானதா என்னால செய்ய முடியும். நீ இது தேவையில்லாம கேட்டுக்கிட்டு இருக்காத, இதெல்லாம் கேட்டு கிடைக்கிறது கிடையாது, தானா கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னதுமேட்டு, என்னால பொறுத்தெல்லாம் போக முடியாது, தயவு செஞ்சு எனக்கு சேர வேண்டியதையும் என் புருஷனுக்கு சேர வேண்டியதையும் கொடுத்து அனுப்புங்க. நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன், உங்ககிட்ட கை கட்டி நிக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது அப்படின்னு சொன்னதுமேட்டு, சரி கோமதி போய் அந்த கீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. கோமதிக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது கீ எடுத்துட்டு வானா? எந்த கீ? ஏங்க எந்த கீங்க? அதான் நம்ம பாண்டியன் ஸ்டோர் கடையோட சாவி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னமேனு போய் தயங்காம சாவியை எடுத்துட்டு வராங்க. வந்து பாண்டியன் கையில கொடுத்ததும், இங்க பாருமா சுகன்யா, இது நாள் வரைக்கும் அவனுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லதான், ஆனா அவனுக்காக நான் பேங்க்ல சேர்த்து வச்சது எல்லாமே உண்மைதான், அது மொத்தமும் உங்களுக்கு தான் நான் கொடுக்க போறேன். இருந்தாலும் உங்கள் மனசுக்கு என்ன தோணுது, இவன் நம்மளை ஏமாத்திடுவானோ, இவன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டானோன்னு ரொம்பவே ஃபீல் பண்றீங்க. அதனால அவங்களுக்கு சேர வேண்டியதை நான் கொடுத்துட்றேன். இதுக்கு மேலையும் யாரும் எனக்கு இது வரல அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல, அவங்களுக்கு தகுந்த மாதிரியானதை கொடுத்துட்றேன் அப்படின்னு, இங்க வா உன் கையிலேயே நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கையிலேயே அந்த பாண்டியன் ஸ்டோரோட கீயை கொடுக்கறாரு. அதை வாங்கிக்கிட்டதுமேட்டு இப்பதான் மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்க தங்கமயிலுக்கு வயிறு குலுங்கி எரி, நமக்கு கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டு இப்ப அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நியாயமா இருக்கிறாங்க? இங்க பாரியா, உங்க அப்பா பண்றத பாத்தியா, அவங்களுக்கு கடையை தானமா கொடுத்துட்டாரு, அப்ப நம்ம என்ன பண்றது? இதுக்கு மேலையும் வாய் திறக்காம இருந்தா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்ப நீயா கேக்குறியா, கேட்க முடியாதா? இங்க பாருடி, எங்க அப்பா எது செஞ்சாலும் சரியாதான் செய்வாரு, என்னை விட எங்க மாமா தான் இந்த கடைக்காக அயராது உழைச்சவரு, அதனால இந்த கடை அவருக்கு தான் சொந்தம், அவருக்கு போறதுல தப்பே கிடையாது. நீ என்ன எதிர்த்து கேள்வி கேட்கிறவ? நான் சொல்றேன், இந்த கடையை எங்க அப்பா எங்க மாமாவுக்கு கொடுத்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னதுமேட்டு, இப்பல்ல புரியுது, என்னைய அவங்க ஏமாத்தல, குடும்பமா சேர்ந்து நீங்க தான் ஏமாத்திருக்கீங்க. அவங்க அத்தனை சொல்லியும் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நீ சொல்றத விட்டுட்டு அவங்க கடையை கொடுக்குறாங்களாம், இவங்க சரின்னு சொல்றாங்களாம். இதெல்லாம் உனக்கே சாத்தியமா? கடைசியில் நம்மளுக்கு ஒண்ணு
ஒண்ணுமே இல்லாம நம்ம அனாதையா தான் இருக்க போறோம். எது எது நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம தான் வாய் திறந்து கேட்கணும். அதை விட்டுட்டு தானா கிடைக்கும்னா ஒரு நயா பைசா கிடைக்காது. மரியாதையா கேட்டு தொலைன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். ஆனா நான் சொன்னதை காதுல கூட வாங்கிக்கல. இன்னைக்கு கடையில அவங்க முதலாளி அம்மாவா இருக்கிறாங்க. இப்ப நிம்மதியா உனக்கு இப்பதான் உனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். அதான் அந்த அம்மாவை கடையில உட்கார வச்சுட்டாங்கல்ல. இவரு பெரிய மனுஷனா மத்த 2 பசங்களுக்கும் 10 லட்ச ரூபாய் கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு சரி நம்மளுக்கு கடையில கொடுப்பாகன்னு நானும் வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்குறேன். ஆனா கடையிலையும் நம்மளுக்கு நாமத்தை போட்டுட்டாக பாத்தியா. கடையும் நம்ம கைக்கு வராதான், பணமும் வராதான். அப்புறம் எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? மரியாதையா வா நம்ம போலாம் அப்படின்னு தங்கமயில் கூப்பிடுறாங்க. உடனே சுகன்யா இருந்துகிட்டு இப்ப நீங்க இதுக்காக தான் பண்ணீங்களா? நீங்களே நினைச்சு பாருங்க. உங்களுக்கு முன்னாடியே என் புருஷன் இந்த கடையில மாடு மாதிரி உழைச்சாக. அவங்களுக்குன்னு இவங்க எதுவுமே பண்ணல. மனசார அவங்க கொடுத்தாக நான் வாங்கிக்கிட்டேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ உடனே தங்கமயில் இருந்துகிட்டு உங்களுக்கு என்னப்பா தேவையானது வந்துடுச்சு. பணமும் வேலைக்கும் போக தேவையில்ல, எதுக்கும் போக தேவையில்ல. ஜம்முன்னு வீட்டிலேயே படுத்து கிடக்கலாம். ஆனா நாங்க அப்படியா? எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே தொட்ட 90க்கும் பணம் வேணும். இப்போ உங்களுக்கு நீங்க அவங்க கிட்ட சண்டை போட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அதான் உங்களுக்கு தேவையான பணம் காசு எல்லாம் வந்துடுச்சு. கடையே உங்க கையில இருக்குது. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல நீங்களே வாய் திறந்து கேட்டாலும் இவங்க கிட்ட கொடுக்க ஒன்னும் இல்லை. அப்படி எங்களுக்கு என்னத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு ஏண்டா என் உயிர் உள்ள வரைக்கும் யாருக்கு என்ன சேரணுமோ அதையெல்லாம் கரெக்டான அடியை சேர்த்து விட்டுருவேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் தரமானது தான் நான் கொடுப்பேன். இந்த பாண்டியனை நம்பினவங்க கைவிடவே படமாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. என்னையா சொல்ற? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையானது உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாண்டியன் சொல்றாரு, இந்த வீடு இருக்குல்ல டேய், இந்த வீட்டை நீ வச்சுக்க, உனக்கு இந்த வீடு தான் அப்படின்னு சொன்னதும் ஆமா இந்த வீட்டுல என்னத்தை சம்பாதிக்கிறது? கடைனா சம்பாதிச்சுக்கலாம், வீட்டுனா என்னத்தை சம்பாதிக்கிறது? ஏன் இந்த வீட்டுல கதிர்வது ராஜி வந்து இருக்க மாட்டாங்களா? இதுல இவங்க தான் இருக்க மாட்டாங்களா? வீட்டுல எல்லாருக்குமே உரிமை உண்டாம். இந்த வீடு எங்களுக்குன்னு நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு யாருமே வரக்கூடாது. நானும் என் புருஷன் மட்டும்தான். நாங்க 2 பேரும் எப்படியாச்சும் கூழோ கஞ்சியோ உழைச்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டியது இந்த வீடு மட்டும்தான். அதான் கடையை கொடுத்துட்டீங்களே, கடையில லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். கடையில சம்பாதிச்சு இப்படிப்பட்ட வீடு வேணா கட்டலாம். ஆனா எங்களோட கெட்ட நேரம் எங்களுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு. 10 லட்ச ரூபாய் கிடைச்சிருந்தா அதில் நாங்க வீடு கட்டியிருக்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க. இப்ப என்னமா சொல்ல வர்ற? கடை கொடுத்தாலும் கடை வேண்டாங்கிற, இங்க வீட்டை கொடுத்தாலும் வீடு வேண்டாங்கிற. சரி உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னாலும் பணமும் வேண்டாங்கிற. உனக்கு என்னதான் வேணும்? இங்க பாருங்க, வீட்டை வச்சு எங்களால சம்பாதிக்க முடியாது, என்னால வேலைக்கு போக முடியாது. அதனால எங்களுக்கு கடையை கொடுத்துருங்க. கடையில வர்ற வருமானத்தை வச்சு நாங்க ஒரு வாடகை வீட்டுல இருந்து கூட நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வந்து தேவையில்லாம எங்க தலையில எங்களோடதுல குறுக்கிடாதீங்க. நான் என்ன பண்ணணும்னு எல்லாத்தையுமே தெளிவா யோசிச்சு ஒவ்வொரு முடிவையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்லி ஒவ்வொன்னையும் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. சொல்றத காது கொடுத்து கேட்டுக்கங்க. இல்லைன்னா அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரே பிரச்சனையா இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாத்துமே என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பாண்டியன் வாயை மூடிக்கிட்டு நான் வீட்டுல இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அப்ப நீங்க நிம்மதியா யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுக்கங்க அப்படின்னு சொன்னதுமேனு அப்பதான் சரவணன் சொல்றாங்க, இப்ப நிம்மதியாடி உனக்கு? எங்க அப்பாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே உரிமை கிடையாது. அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேர்வை சிந்தி சம்பாதிச்சு இதை கட்டுனவரு. அவர்கிட்ட சொத்தை பத்தி பங்கு கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அவர் என்னத்தை கொடுக்குறாரோ அதை வாயை மூடிக்கிட்டு வாங்கிக்க. அதானே, நீ படிச்சிருந்தா தானே பணத்தை எப்படியாச்சும் சம்பாதிக்கலாம், நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கலாம்னு தோணும். அதை விட்டுட்டு படிக்காத சிறுக்கி உனக்கெல்லாம் என்னத்துக்குடி வேலை அது இதுன்ட்டு இதுக்கு மேலையும் வேலையை பத்தி நீ பேசாத. யாருக்கு என்ன வேலை கிடைக்கணும் என்ன வேலை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம நீ குழம்புறது இல்லாம என்னையும் சேர்த்து குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. அப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு கோவம் மாதிரி தாயா தெரியும். தொட்டதெல்லாம் பொண்டாட்டி பிடிச்சிருந்தா பொண்டாட்டி தொட்டது பூராமே தொலங்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம பொண்டாட்டி எது பண்ணாலும் சரி, அவ பேசுறது பூரா சரின்னு சொல்லுவாங்க. அதே பொண்டாட்டி பிடிக்காதவளா இருந்தா அவ என்ன பண்ணினாலும் குத்தத்தை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி இல்ல நீ கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிற. இப்ப இங்க இருக்கிறது உனக்கு, நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அம்பிட்டு தானே. இப்ப இந்த கடையை விட்டு போகணுமா இல்ல இந்த வீட்டை விட்டு போகணுமா இல்ல உன் வாழ்க்கையை விட்டு போகட்டான் சொல்லு. இப்பயே கிளம்பி நான் தாராளமா போய்க்கிறேன். அதை விட்டுட்டு நான் நீ தான் வேண்டும்னு
தொங்கிக்கிட்டு வரேன் பாரு, அதனால நீ என்னை இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் அசிங்கப்படுத்துவ. நீ அசிங்கப்படுத்த நான் வாயை மூடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? ஒன்னா ரெண்டா, எம்புட்டு தூரம் நானும் வாயை மூடிக்கிட்டு போறது? எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது டைமுக்கு கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு வாயை திறந்து நீயும் கேட்க மாட்டேன், கேட்குற என்னையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்போ உன்னால் நானும் வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு வேண்டியதை நீ கேட்காட்டியாலும் நான் கேட்பேன். இன்னைக்கு நீயும் நானும் 2 பேரும், நாளைக்கு நம்மளுக்குன்னு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அதுக்கு வேணாமாயா, இல்லை தெருவில் விட்டுருவையா? உன்ன மாதிரி அப்பா அம்மா பேச்சு கேட்கலாம், அவங்களையும் பார்க்கணும், நம்மளையும் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒருகுறான் பாரு, அவன் ஒரு நாளும் நிம்மதியாகவும் ஒரு நாளும் குடும்பஸ்தனாக இருக்கவே மாட்டான். நான் கடைசி வரைக்கும் நடு தெருவில் அம்மா அப்பா வேணும்னு சொல்லி போயிட்டு தொலையட்டும். இதுக்கு மேலேயும் எனக்குன்னு ஒன்று நான் என்ன கேட்குறனோ அதை கொடுத்து என்னை நல்லபடியாக பார்த்துக்க. இல்லை பார்த்துக்க முடியலை அப்படின்னா உன்னோட விருப்பப்படி என்னால் வர முடியாது. எனக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கவும் மாட்டேன். என்னோட விருப்பம் என்னமோ அதுபடி தான் நான் நடந்துக்குவேன். இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறது உன் காதில் கேட்கல அப்படின்னா நீ தாராளமாக இதில் பங்கு கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பங்குனா உனக்கு எது வேணுமோ அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இதுக்கு மேலே நான் வேலைக்கு போய் என்னால் எதை சேர்த்து வைக்க முடியுமோ அதை சேர்த்து வச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ இருக்கிறத ஆளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், தங்கமயில் அதெல்லாம் முடியாது, அவங்களுக்கு ஒரு மாதிரியும் எங்களுக்கு ஒரு மாதிரியும் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் கேட்குறது எனக்கு வேணும், இல்லைனா அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும் சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ நம்ம கையில் கடை கிடச்சிருச்சு, கடைக்கு நம்ம ஓனர் ஆகிட்டோம். இதுக்கு மேலேயும் இவங்கக்கிட்ட நம்ம என்னத்தை சொல்கிறது? சுகன்யா நினச்ச மாதிரியே ஓனர் ஆகிட்டா. இதுக்கு மேலே சுகன்யா என்ன சொன்னாலும் அதுதான் நடக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாண்டியன் குடும்பத்தை எப்படியாச்சும் பிரிக்கணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த கடனாலேயே பாண்டியன் குடும்பம் பிரிஞ்சிருச்சு. இப்போ மயிலும் அவங்களும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் பாண்டியன் குடும்பத்தை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட கொடுப்பனை யாருக்காச்சும் வருமா? இதுதான் பர்ஃபெக்டான குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க சுகன்யா.